nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சௌந்தர்யாக்காக மட்டும் தான் பார்ப்பேன். Of course she is playing really well. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் சௌந்தர்யா. சௌந்தர்யாக்கு வந்து அப்படியே நடிச்சு ஆக்ட் பண்ணி அப்படிலாம் தெரியாது. நிறைய பேர் தயங்கி நிப்பாங்க. அப்படி தயங்கல. இதுக்கான ஹார்ட் ஒர்க்க பண்ணி இந்த ஒரு பொசிஷன் அவளே தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. என் வீட்லயே ஒரு 4 பேர் கேட்டாங்க, ஓ வாவ் ஹூஸ் தட் கேர்ள் அப்படின்னு. இப்போ பிரேசில் வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. ஆல் பாய்ஸ் எல்லாம் பிரேசில்ல இருந்து கூட அவளை பாக்குறாங்க ட்ரீம் கேர்லா. ஒருத்தவங்க வாய்ஸ் என்னதான் டீஸ் பண்ணாலும் என்ன கரக்கரன்னு இருக்கு அப்படிலாம் நிறைய எவ்வளவோ கேள்வி கேட்டிருப்பா அவ சின்ன வயசுல இருந்து. நீங்க 2 பேரும் ஒரு நல்ல கப்பலா இருக்கீங்களே கப்பலா, பட் 2 பேருமே அதை அட்மிட் பண்ணிக்கல. இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஷோக்காக அவ பண்ணல, உண்மையா அந்த லவ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ பண்ண. திஸ் இஸ் நாட் லைக் இந்த ஷோக்கு பண்ணா இது எனக்கு டிஆர்பி கிடைக்கும் அதுக்காக அவ பண்ணல. அது கிடைக்காட்டியும் அவளுக்கு அது அவங்க பெர்ஃபார்ம் பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதை எப்படி எல்லாம் கீழே தள்ளாங்கிறதுக்காக கூட அவர் அப்படி பேசி இருந்திருக்கலாம். இல்லைங்க, எனக்கு ஜாக் அண்ட் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. ஐயோ நான் உள்ள இருந்திருக்கலாமே அப்படின்னு. பிகாஸ் ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் ஷில்பா நிகார் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் குட். இப்போ ஷில்பா வந்து நாங்கள் வில்லா டு வில்லேஜோடைய விஜய் டிவி ஷோவில் பார்த்துருந்தோம். ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்கும்போது டாக்டர் ஷில்பாவாக பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் உங்களை ரியாலிட்டி ஷோஸ்லையோ இல்லை மீடியாலையோ வேற எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ இப்போ டேரெக்டாக அப்படியே உங்களை வந்து நாங்கள் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு டாக்டராக. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு? ஒரு மீடியா நான் ட்ரை பண்ணது வந்து ஐ வாஸ் அ டாக்டர் ஃப்ரம் த பிகினிங். நான் அப்போ கரெக்டாக என்னோட இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இருந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ வந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு பாக்கெட் மணிக்காக அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணதுதான். பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீடியா உள்ள போக போக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணதான் மீடியா தான் பண்ணும் அப்படின்னு ஒரு இதுல பண்ணல. தென் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுல எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் ஒரு பெரிய பிக் பிராண்ட் என்னை வந்து ஒரு டாக்டரா கூப்பிடும் போது அதையும் நம்மளால வந்து நெக்லெக்ட் பண்ண முடியல. ஸோ அங்கிருந்து அப்படியே கரியர் ஸ்டார்ட் ஆகி லைக் இப்போ ஒரு செலிபிரிட்டி டென்டிஸ்ட் ஆயிட்டேன், செலிபிரிட்டிக்கு பதிலா. ஸோ கம்மிங் டு உங்களுடைய போஸ்ட் எல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தோம். இப்போ பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய சௌந்தர்யா அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆப்வியஸ்லி உங்க 2 பேருமே வில்லா டு வில்லேஜ்லையும் நாங்கள் பார்த்துருக்கோம். சௌந்தர்யாவுமே வில்லா டு வில்லேஜ்ல இருந்ததுக்கும் இப்போ ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பிக் பாஸ் பார்க்குறீங்களா? உங்களோட கேம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா ஃபுல்லா பார்க்க முடியல. பிகாஸ் எனக்கே கல்யாணம் இப்பதான் முடிஞ்சது. ஸோ அதனால ஃபுல்லா பார்க்கல. பட் ஐ பீன் வாட்சிங். எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் பிக் பாஸ் பார்ப்பேன். சௌந்தர்யாக்காக மட்டும் தான் பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் பிளேயிங் ரியலி வெல். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சில டாஸ்கா இருக்கட்டும், லைக் உள்ள அவளோட மேனரிசம், அவளோட கியூட் அண்ட் இன்னசென்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பேரோட ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட் இஸ் யூசுவலி நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் சௌந்தர்யா. சௌந்தர்யாக்கு வந்து அப்படியே நடிச்சு ஆக்ட் பண்ணி அப்படிலாம் தெரியாது. இங்க என்னவா இருக்காலோ எங்க கூட எப்படி இருப்பாலோ அதே மாதிரிதான் அந்த ஷோலயும் இருக்கா. ஷி டசன்ட் ஆக்ட் ஆர் எனிதிங். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஒரு 10 வருஷமா 9 வருஷமா தெரியும் ஃப்ரம் வில்லா டு வில்லேஜ்ல இருந்து. நான் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு டாக்டரா சாதிச்சு வந்தனோ அவ்வளோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு இந்த ஒரு பொசிஷனுக்கு வரது ஈஸி கிடையாது. அவ ரொம்ப நாள் இது நம்மளுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கறது நிறைய பேர் தயங்கி நிப்பாங்க. அவ அப்படி தயங்கல. இதுக்கான ஹார்ட் ஒர்க்க பண்ணி அந்த ஒரு பொசிஷன் அவளே தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு சௌந்தர்யா வில்லா டு வில்லேஜ்ல பார்க்கும்போது ஒரு டாம்பை மாதிரி வந்து அவங்க இருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு ட்ரீம் கேர்லா மாறிட்டாங்க, க்ரஷ்ங்கிறாங்க, அவங்களுக்காக நிறைய ஆர்மிலாம் வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் தான் இல்ல? என் வீட்லயே ஒரு 4 பேர் கேட்டாங்க, ஓ வாவ் ஹூஸ் தட் கேர்ள் அப்படின்னு. பிரேசில்ல இருந்து வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து, ஓ வாவ் வி மிஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. பிகாஸ் அவங்க கூட முன்னாடியே அவ பேசியிருக்கா போன்ல. ஸோ வரும்போது எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தப்ப கேட்டது, வேற இஸ் சௌந்தர்யா ஷோல பாருங்க அப்படின்னு. அவங்களுக்கு இப்போ பிரேசில் வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. ஆல் கைஸ் ஃப்ரம் பாய்ஸ் எல்லாம் பிரேசில்ல இருந்து கூட அவளை பாக்குறாங்க ட்ரீம் கேர்லா. ஆக்சுவலி சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்த உடனே அவங்க வாய்ஸை பத்தி வந்து நம்மளோட சேதுபதி அவர்களே வந்து அப்ரிஷியேட்லாம் கூட பண்ணாங்க. என்ன மிமிக்ரி பண்றீங்களா அப்படின்ட்டு, உங்களோட ஒரிஜினல் வாய்ஸே நல்லா இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ வாய்ஸ் ஷேம் அவங்களுக்கு நிறைய நடந்திருந்தாலும் இங்க வந்து அதை அங்கீகரிச்சு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு?
நானே அவள வந்து வில்லா டு வில்லேஜ்ல கேட்டுட்டு இருந்திருக்கேன் நிறைய வாட்டி. என்ன உன் வாய்ஸ் இப்படி இருக்கு? அவ எப்ப கேட்டாலும் வந்து கோல்ட் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஒரு மாசத்துக்கு அப்புறமும் என்ன உனக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் கோல்டு இருக்கா? உண்மை சொல்லு வாய்ஸே தானா அப்படின்னு சொல்லி நாங்களே கூட டீஸ் பண்ணி ஒரு ஃபன் பண்ணியிருக்கோம். அப்பத்துல இருந்து இப்ப அது வந்து ஒரு என்னோட யூனிக்னஸ் அதுதான். என்னோட பாசிட்டிவிட்டி அதுதான். இது நான் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஷி ஹவ் கம் அ லாங் வே. அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்க வாய்ஸ் என்னதான் டீஸ் பண்ணாலும் என்ன கரகரன்னு இருக்கு அப்படிலாம் நிறைய எவ்வளவோ கேள்வி கேட்டிருப்பா அவ சின்ன வயசுல இருந்து. பட் அதை இப்ப வந்து எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. தட் இஸ் யூனிக்னஸ் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குறை இருக்கும். பட் அது ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அவ வந்து காமிக்கிறதுனால ஒரு லீடிங் எக்ஸாம்பிளா இருக்கா எல்லாருக்கும். ஓ இந்த மாதிரி இருந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் விமென்ஸுக்குலாம் வந்து ஷீஸ் பீன் பிக் 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 எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆப்வியஸ்லி ஏன்னா அது வந்து ஒரு குறை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு அவங்க வந்து அதை ரொம்ப செரிஷ் பண்றதுனால மக்களும் அதை கொண்டாடுறாங்க. அண்ட் கம்மிங் டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபேமிலி டாஸ்க் ரவுண்ட் அப்போ விஷ்ணு அவர்கள் உள்ள போனோடனே வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி இத்தனை கேமரா முன்னாடி உலக மக்கள் முன்னாடி வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி விஷ்ணு உங்களுக்கும் ஃப்ரெண்டு. இதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இப்படி நடக்கும்னு? எனக்கு விஷ்ணு வந்து சௌந்தர்யா மூலியமா தான் ஃப்ரெண்ட். இல்லைன்னா எனக்கு விஷ்ணு தெரியாது. நானும் சௌந்தர்யா மட்டும் தான் பீன் டெல்லிங் திஸ். லைக் ஒரு 9 வருஷமா என் லைஃப்ல எவ்வளவோ மாற்றம் இருக்கும். லைக் நம்ம ஒரு பாக்கெட் மணில இருந்து ட்ரை பண்ணி அந்த ஸ்டேஜ்ல இருந்து கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு சென்னையில அவ மட்டும் தான். இப்பவும் நாட் ஜஸ்ட் இன் சென்னை, வேறெவர் ஐ கோ எனக்கு இருக்க ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க மட்டும் தான் அப்படின்னு எப்பவுமே நான் பெருமையா சொல்வேன். ஸோ அப்படி விஷ்ணு மூலியமா தான் எனக்கு சௌந்தர்யா தெரியும். ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பிக் பாஸ் முடிஞ்ச டைம் கரெக்டா விஷ்ணு வெளியே வர டைம்ல அவதான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா. வி வென்ட் ஃபார் டின்னர். அந்த மாதிரி அப்பத்துல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி தே போத் ஹேட் அ கியூட் ரிலேஷன்ஷிப். கியூட் ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஃபன்னியா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பூம் ஆயிட்டே இருந்து ரொம்ப அழகா இருக்கும் அவங்க 2 பேர் பார்க்கும்போது. நானே நிறைய வாட்டி டீஸ் பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் ஒரு நல்ல கப்பலா இருக்கீங்களே கப்பலா. பட் 2 பேருமே அதை அட்மிட் பண்ணிக்கல. இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல அது ஒரு சர்ப்ரைஸா பெருசா சொல்லணும் அப்படின்னு அவ வெயிட் பண்ணதுக்காக கூட எங்ககிட்ட அதை உண்மை அப்பவே ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். பட் ஷீ இஸ் லைக் அது ஒரு பெருசா பண்ணுங்கிறத மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அது யாருமே பண்ணிருக்க கூடாது. அவனுக்கு ஒரு அவ்வளோ அது வந்து ஷோக்காக அவ பண்ணல. உண்மையா அந்த லவ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ பண்ணதுதான். திஸ் இஸ் நாட் லைக் இந்த ஷோக்கு பண்ணா இது எனக்கு டிஆர்பி கிடைக்கும் அதுக்காக அவ பண்ணல. அது கிடைக்காட்டியும் அவளுக்கு அது மேட்டர் இல்ல. எனக்கு அந்த பையனை லவ் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் டு ஷோ இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இவ்வளோ பேர் முன்னாடி காமிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவளோட குறிக்கோளா இருந்துச்சு. அதை அவ கரெக்டா பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணு ஒரு பையனை ப்ரப்போஸ் பண்றதுங்கிறது நம்ம நாட்டுல பெரிய பெரிய விஷயம். அத இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல இவ்வளவு மக்கள் முன்னாடி பண்றதுக்கு வந்து ஒரு தனி கட்ஸ் வேணும். அது சௌந்தர்யாக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கரெக்ட். அண்ட் இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது ஒரு ஃபேக் ப்ரொபோசல், ஸ்கிரிப்டட், ஆல்ரெடி இவங்க வந்து லவ் பண்றாங்க, இங்க வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்கன்னு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதனால தான் ஒரு ஃப்ரெண்டா இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல டெஃபினட்டா இது வந்து ஃபேக் ப்ரொபோசலோ இல்ல சொல்லி வச்சு பண்ணதோ கிடையாது. எனக்கு விஷ்ணு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே தெரியும். சௌந்தர்யா மூலியமா தான் தெரியும். அப்பத்துல இருந்தே சௌந்தர்யாக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து அவ விஷ்ணு கிட்ட ஒரு வாட்டி கூட ஓப்பனா சொன்னது கிடையாது. ஆஸ் அ ஃப்ரெண்டா நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன வேணா ஷேர் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட எல்லா சீக்ரெட்ஸும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ என்கிட்ட சொல்லியிருக்காளே தவிர இதுவும் நிறைய பேருக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. என் வீட்டுல வந்து உட்காரும் போது ஜஸ்ட் ஷி வாஸ் டெல்லிங் மீ. ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் நான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இது எனக்கு கரெக்டான பையனா நீ பாரு, எனக்கு செட் ஆகுமா, பிரேசில்ல இருந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அதெல்லாம் அவ எனக்காக டெஸ்ட் பண்ணா. சோ அதனால அவளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும் அப்படிங்கும் போது நான் உனக்காக நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பேச போனேனே தவிர இது அவளுக்கு இது நத்திங் ஸ்கிரிப்டட். அவ இது வரைக்கும் சொன்னதே கிடையாது விஷ்ணு கிட்ட. நான் அவனை லவ் பண்றேன்னு கூட சொன்னது கிடையாது. கல்யாணங்கிறது பெரிய விஷயம், will you marry me, but not even like I love you அப்படிங்கிற வார்த்தை கூட அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது இது வரைக்கும். நான் கூடவே இருந்து பார்த்திருக்கேன். சோ அதனால டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபேக் ப்ரொபோசல். உண்மை. அது அங்க நடந்தது எல்லாமே உண்மை. சௌந்தர்யா பத்தி வந்து விஷால் ஒரு விஷயம் பேசினாரு பின்னாடி. அது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூட விஷாலுக்கு வார்னிங்லாம் கொடுத்தாரு, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அதுக்காக சாரி கேட்குறேன்னு சொல்லி விஷால் வந்து ஒன்று சௌந்தர்யா கிட்ட சொன்னார். அது உண்மையாவே மீன் பண்ணி சாரி கேட்டாரா? ஏன்னா ஒரு மாதிரி மழுப்பி வந்து அவர் சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ சௌந்தர்யா வெளில வந்து பார்த்தாதுன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி விஷால் சௌந்தர்யாவோட ஒரு ஆட்டிடியூடை பத்தி, பிஹேவியரை பத்தி, ஒரு பெண்ணோட நடத்தையை பத்தி தப்பா பேசியிருக்காரு விஷால். அது அவங்களுக்கு கண்டிப்பா வெளில வந்தாதான் புரியும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க விஷால் வந்து சௌந்தர்யா பத்தி பேசினது? ஐ நோ ஹர் ஃபார் ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் இப்போ வரைக்கும். எவ்வளவோ பேர் வந்து நமக்கு இப்போ யூஷுவலா ஹிட் ஆன் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு அழகா இருந்தாலே பேசதான் செய்வாங்க. பட் சௌந்தர்யா இஸ் நாட் சம்மோன். அவளுக்கு அந்த டீப்பா ஒரு கனெக்ட் ஒண்ணு புடிச்சா மட்டும் தானே தவிர ஷி இஸ் நாட் அ பர்சன் லைக் தட். எல்லாரும் கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பையன் பொண்ணுன்னு வித்தியாசம் பார்க்காம ஒரு ஃப்ரெண்டுனா உயிரே கொடுக்குற ஒரு பொண்ணு தான் அவ. தர் இஸ் நத்திங் டு டீல் வித் ஐயோ அவன் பையன் நம்ம அவனுக்கு பிடிச்சிருக்கு அவனை தொட்டு பேசுறோம் அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யா கிட்ட அது கிடையவே கிடையாது. அவ எல்லாருமே ஒரே மாதிரி இப்போ ஒரு பெரியவங்க வந்தாலும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவா. ஒரு பாட்டி வந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் அதே மாதிரிதான். ஈவன் ஒரு டைம்ல வந்து லைக் திருநங்கைகள் இருந்தாங்க, அவங்க கிட்ட கூட அது ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணா. ஷீ டிட்ன்ட் டூ இட் லைக் வாண்டடா அப்படிலாம் கிடையாது. இதை அவர் தப்பா புரிஞ்சுக்கலன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதை எப்படியெல்லாம் கீழே தள்ளலாங்கிறதுக்காக கூட அவர் அப்படி பேசியிருந்திருக்கலாம். மேபி தட்ஸ் அ கேம். அந்த கேமா ஒரு கேமா எடுத்துட்டு இல்லாம அது ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணி போற அளவுக்கு கொண்டு போக வேண்டாம். அண்ட் கமிங் டு முத்துக்குமரனோட கேம் பாத்திருக்கீங்களா பிக் பாஸ்ல? பட் இஸ் ரியலி நைஸ். ரொம்ப வந்து தெளிவா அந்த கேமை தெரிஞ்சு இப்படிதான் விளையாடணும் இப்படிதான் வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா அப்படிலாம் இல்ல, ஜாலியா போவோம், ஜாலியா ஃபன் பண்ணுவோம், ஜாலியா வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான். போகும்போதே என்கிட்ட வந்து சொல்லல, பிகாஸ் எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டே கடைசியா நான் போறேன். என் வீட்டுல தான் ஷூட்டே பண்ணாங்க பிக் பாஸ்க்கு. பட் 2 பேருமே என்கிட்ட அந்த உண்மையை சொல்லவே இல்லை. கடைசியா நானா கேட்டு என்ன அவளோட பிரைட்ஸ்மெய்ட் ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக நான் என்கிட்ட வந்து இல்ல இந்த ட்ரெஸ் நான் போட முடியாது அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு ஆல் கிரையிங். பட் அவ ஒரு பெரிய அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது யாருக்கும். சோ என் கல்யாணத்தை விட அதுதான் முக்கியம். நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சது. நீங்க சொன்ன மாதிரியே தான் முத்துக்குமரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. என்னன்னா சௌந்தர்யா உள்ள வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஃபன்னா இருக்காங்க. சில இடத்துல சில பேர் வந்து ரொம்ப சீரியஸா பேசும்போது கூட அவங்க வந்து அசால்ட்டா சில விஷயங்கள் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட் போடாதீங்க. இப்போ ஒருத்தவங்களும் இப்படி விளையாடணும் இப்படி எல்லாம் இருக்கணும் நாங்க வந்து சிந்திச்சு பண்ணும்போது அவங்க ரொம்ப கேர்ஃப்ரீயா இருக்கிறதுனால ஓட்டிங் அவங்களுக்கு பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அவ ஃபன்னா எடுத்துட்டு போல. தேர் இஸ் a difference between எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்கு. வந்து சும்மா ஜாலியா டம்மா அப்படி சுத்திட்டு விளையாண்டு போறதுக்காக வந்த மாதிரி இல்ல. ஷி வாண்ட்ஸ் டு பி லைக் அவளோட கேம் அவ விளையாடுறா. பட் அதுல வந்து அவளோட நேச்சர் என்னவோ அவளோட கேரக்டர் என்னவோ அதவதான் விளையாடுறா. அந்த கேமுக்காக அவளை மாத்திக்கிட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவ நடிச்சு விளையாடல. சோ எங்க கரெக்டா பேசணுமோ அந்த இடத்துல அவ பேசுறா. எந்த இடத்துல பேச வேண்டாமோ அந்த இடத்துல அவ பேசல. அது தேவையில்லாத விஷயத்துல அவ போய் உள்ள நுழையணும்னு அவ நினைக்கல. எனக்கு பேசணுமோ எந்த இடத்துல கரெக்டோ அந்த இடத்துல பேசுறா. சோ திஸ் இஸ் லைக் ஐ வுட் சே ஷி இஸ் வெரி ஸ்மார்ட். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கரெக்டா ப்ளே பண்ண முடியும். அண்ட் கமிங் டு சௌந்தர்யா அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சப்போர்ட்டா அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஒரு லாங் ஃப்ரெண்ட்ஷிப்னு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் ஜாக்லினுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆகுது. பட் நம்மளோட ஃப்ரெண்டான ஜாக்கை பத்தி இவங்க பின்னாடி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு தவறு இவங்க பண்றாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. ஜாக்லின் தான் ரொம்ப ட்ரூவா இருக்காங்க, சௌந்தர்யா அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லைக் வேல்யூ பண்றது இல்லைங்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லங்க, எனக்கு ஜாக் அண்ட் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. ஐயோ நான் உள்ள இருந்திருக்கலாமே அப்படின்னு. பிகாஸ் விளையாட்டு வில்லேஜ்ல நான் எப்படி பாக்குறேனோ நான் ஒரு ட்ரையோவா இருந்தோம். நான் சாண்டி அண்ட் ரியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காக அவன் நிக்கிற பொண்ணு. ஷீ இஸ் லைக் இஃப் திஸ் இஸ் த கேம் அப்படின்னா கூட நீ தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லிடுவா. ஃப்ரெண்ட்ஷிப் வேற கேம் வேற. அவ அதை தெளிவா விளையாடுறா. ஏன்ட்டியும் அதான் சொல்லுவா, நீ இப்ப தப்பு பண்ணா நான் தப்புன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கும் நம்ம என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போடுறதுக்கு வரலைங்க. we are all matured adults. இல்ல அது ஒரு கேம். அந்த கேமா விளையாடுறா. பட் அட் த சேம் டைம் அவளுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த இடத்துல என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ அதை சொல்றா. அது கரெக்டா ஜாக் அதை கரெக்டா புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக இருக்காங்க. பட் அதையும் தாண்டி அவங்க இருக்கிறதே ஒரு கேம்குள்ளதான் இருக்காங்க. சோ அத ஜாக்லின் இன்னும் கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டர். பிகாஸ் சௌந்தர்யா இஸ் வே மெச்சூர்ட். அவ கரெக்டா அதை ஹேண்டில் பண்றா. அவ பின்னாடி பேசுறதுங்கிறத விட என்னால என்னோட கேம் விளையாட முடியல இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னால அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நான் என்னதான் சொன்னாலும் இது ஒரு கேம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே வச்சும் இதை போய் கண்டினியூ பண்ண முடியும். நீயும் நானும் இந்த இடத்துல என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நீ வேற நான் வேற அந்த இடத்துல பிகாஸ் இட்ஸ் a கேம் அப்படிங்கறது அவளுக்கு நல்லா புரியுது. சோ அதை அவ மெச்சூர்டா ஹேண்டில் பண்றான்னு தான் நான் சொல்லுவேன். ஜாக்லின் இன்னும் கொஞ்சம் அதை மெச்சூர்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர். உங்களோட பேஜஸ்லயுமே அவங்களுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்க எவ்வளோ உங்களோட ஃப்ரெண்ட் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஜாக்லின் வந்து அவங்களுக்கு இப்படி பிடிச்சி கண்ணத்துல இப்படி முத்தம் கொடுக்க போகும்போது இவங்க டக்குன்னு கை ஈரமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்படி தட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் டிசர்வ் பெட்டர் அப்படின்லாம் சௌந்தர்யாவை கமெண்ட் பண்றாங்க. பட் அதே சௌந்தர்யா ஜாக்லினுக்காக நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டா சௌந்தர்யா வந்து எப்படி இருப்பாங்க, உங்ககிட்ட எப்படி இருந்தாங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க எப்படி வேல்யூ பண்றாங்கன்ற விஷயம் இன்னும் தெரிய வரும். அது உண்மையாலுமே வந்து கை தட்டி விட்டது நார்மல் மேட்டரா இருக்கும். வேணும்னே அவ பண்ணிருக்க மாட்டா. அந்த இடத்துல அப்படிதான் ஷீ இஸ் லைக் இப்ப ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணிடுவா. அவ்வளவுதான். அது வந்து ஒரு வாண்டடா அதை நான் வேணும்னே உன்னை
தட்டி விடுறேன் போ அப்படிங்கிறதுக்காக அது பண்றது கிடையாது. இட்ஸ் நாட் அ கேம் ஸ்ட்ராட்டஜி வாட் ஷி இஸ் பிளேயிங். அந்த இடத்துல நடந்திருந்தாலும் நான் அதை பார்க்கல. பட் ஒருவேளை அது நடந்திருந்தாலும் ஐ நோ ஹர் இன் அண்ட் அவுட். ஒரு 10 வருஷமா உண்மையா சொல்லணும்னா என்னோட சுச்சுவேஷன் வந்து அப்போ ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு 10 years முன்னாடி வாஸ் நத்திங். நான் சொன்ன மாதிரி பாக்கெட் மணிக்காக தான் நான் இந்த கேம் விளையாடுறதுக்கோ மீடியாக்குள்ளேயே வந்தேன். அப்ப வந்து என்னோட ட்ரெஸ் அவகிட்ட இருந்து நான் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு மேக்கப் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி வாக் பண்ணணும், எப்படி போட்டோக்கு போஸ் கொடுக்கணும் வரைக்கும் அவ சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு 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 காம்படிஷனாவோ இல்ல ஒருத்தவங்கள காம்படிட்டர் இல்லாம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல ஒரு பாண்ட் இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் கொடுத்து பண்ணிட மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப வரைக்கும் மை லைஃப் வுட் ஹவ் சேஞ்ச்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். பட் அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் நம்ம இப்ப இவங்க ரிச், இவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அப்படி பழகுற ஃபேம் இருக்கு அப்படின்னு பழகுற பொண்ணு அவ கிடையவே கிடையாது. எதுவும் இல்லைன்னா நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்றியா, நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்றேன், அவ்வளவுதான். சௌந்தர்யா இஸ் சேம் ஃப்ரம் த வெரி பிகினிங் வித் மீ. இது வந்து என் லைஃப்ல ரொம்ப 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 நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம். அண்ட் சேம் வே இப்போ அவளுக்காக ஒரு வாய்ஸ் அவுட், ஒரு தப்பு உண்மையாலுமே வந்து ஜாக்லினுக்கு மேல நடந்திருக்குன்னா எவ்வளவு விஷயங்கள்ல வந்து இந்த சீன் நான் பார்த்தேன். அவங்க அப்பா வீடா ஏதோ கேட்டதுக்கு வந்து அவ அவ்வளவு தூரம் அவ்வளவு கோவப்பட்டு அவ ஃப்ரெண்டுக்காக வந்து நின்னா. இது இங்க மட்டும் இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல நடக்கும் போதுமே அவ அதை பண்ணிருக்கா. யாரோ ஒருத்தவங்க வந்து இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க பேசுறாங்க அப்படின்னா இன் ஜென்ரல் ஷி வில் கோ அண்ட் வாய்ஸ் அவுட் ஃபார் தட் பீப்புள். இது என் வேலை இல்லை அப்படின்னு ஒதுங்கி நிக்காம அவ ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா கேட்பா. அதே ஃப்ரெண்டுக்கு கேம் நடக்குது அப்படின்னா அந்த கேமை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு போனா பெட்டர். சோ அது ஜாக் தான் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா அப்படியே ஃபேஸ்ல வந்து ரொம்ப கோவமாலாம் வச்சுக்கிட்டு பல்லெல்லாம் கடிச்சிக்கலாம் வந்து சண்டைக்கு போவாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? அப்படி சண்டை போடுறதெல்லாம் அதெல்லாம் பார்த்தேன். அப்பதான் பார்க்கும்போது என்ன சௌந்தர்யாவோட அனதர் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். சி எல்லாருக்குமே 2 ஃபேஸ் இருக்கும். பட் திஸ் இஸ் மோஸ்ட்லி வந்து அவ கியூட்டா பப்ளியா ஜாலியா ரொம்ப ஃபன்னு அப்படிதான் சுத்திட்டு இருக்க ஒரு பொண்ணு. அட் த சேம் டைம் ரொம்ப வெச்சூடா எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குற இடத்துல ரொம்ப சீரியஸா இதுதான் லைஃப்க்கு தேவை, இது லைஃப்க்கு தேவையில்லை, இது போதும், இது வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கவும் ஒரு பொண்ணு. அட் த சேம் டைம் எமோஷன். இப்போ ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா, ஒருத்தவங்களை மிஸ் பண்றா அப்படின்னா அந்த டைம்லயும் நான் பார்த்திருக்கேன். ஒருத்தவங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவளை ஒரு லவ்வாவும் பப்ளியாவும் பார்த்திருக்கேன். அது இல்ல அவளுக்கு எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கும் போது அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்கிறதையும் பார்த்திருக்கேன். ஸோ எல்லா ஸ்டேஜஸும் இருக்கும் எல்லாத்துக்குமே. சோ கோவம் வந்தா அது உண்மையான இதுதான். வேணும்னே அந்த இடத்துல வந்து என்ன அப்படி பண்ற அப்படிங்கிறதுக்காக பண்ணல. அந்த இடத்துல உண்மையா ஒரு கோவம் வந்தா மக்கள் அவளுக்கு என்ன ரியாக்ஷன் வருதோ அந்த ஓன் ரியாக்ஷன் தான் அவ கொடுத்தது. கமிங் டு இந்த ஓவரால் பிக் பாஸ்ல இப்போ ராணவ் உங்களுக்கு தெரியும்ன்றீங்க, நீங்க நிறைய சௌந்தர்யாக்காகவே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பாத்துருக்கலாம். யார் வந்து உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்? முத்துக்குமரன் சொல்லலாம். யா, அவரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு தெளிவா ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா அப்படி விளையாடுறாரு. அது ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த டைம்ல எல்லாம் ஐ வாஸ் சீயிங் வெரி வெல். செஸ் கேம் வச்சு இவங்க தான் இவங்க ஜோக்கர், இவங்க அப்படிலாம் பேசுறதுலாம் வந்து இது வரைக்கும் யாரும் அவ்வளவுலாம் பிளான் பண்ணி பேசுனது இல்ல. பிக் பாஸ் வரலாறுல அவர் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி வந்திருக்காரு. ஷில்பா அவர்களுடைய லவ் ஸ்டோரி, பிரேசில் பையனை எப்படி பிடிச்சிங்க? தமிழ் பொண்ணு, எப்படி உங்களோட காதல் கதை நடந்தது? இன்னைக்கு வந்து ஜாலியா இப்ப ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கீங்க, நாங்க வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோங்க. ஹனிமூன்ல தான் உட்காந்து எல்லாருமே இன்டர்வியூ கொடுங்க மேடம், இன்டர்வியூ கொடுங்க, பிகாஸ் அப்கோர்ஸ் சென்னை வந்தா என்னால கொடுக்க முடியாது, பெட்டர் நான் இங்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிதான் ஹனிமூனா இருந்தாலும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரெடி. இது ஒரு கியூட் லவ் ஸ்டோரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இது மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே என் லைஃப்ல உண்மை. நான் உண்மையாலுமே வந்து டேட் நம்ம கண்டிப்பா அஃப்கோர்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, நம்ம தேடி இருப்போம் இந்த பையன் நமக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு ஒரு டேட்டிங் ஃபேஸ்ல இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு யார்ட் வீக் அப்படின்னு ஒன்று நடந்தது. அதுவுமே எனக்கு சௌந்தர்யா மூலியமா தான் இந்த பையன் கிடைச்சதே. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. சௌந்தர்யா எனக்கு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஒரு இதுக்கு போறேன், கேன் யூ கம் ஃபார் யார்ட் வீக் நாங்க. ஸோ நானும் சரி வரேன், அங்க நிறைய கேர்ள்ஸ் நீ பார்ப்பேன், நிறைய கல்ச்சர்ஸ் பார்ப்பேன், நிறைய உனக்கு புதுசா இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் see சம்திங் நியூ. அப்படி ஒரு இடத்துக்கு போனதுதான் டர்க்கில. அந்த யார்ட் வீக்ல அவங்களோட சிஸ்டர் இருந்தாங்க. சிஸ்டரும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க தம்பிக்கு அவங்க இன்ட்ரோ கொடுத்து தம்பி எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. இது ஒரு நாங்க போகும்போதே தேடிதான் போனேன், ஹஸ்பண்ட் தேடதான் வரேன் அப்படின்னு. பட் அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், அது ஒரு பார்ட்டி பிளேஸ், அங்க போய் உனக்கு எப்படி ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க? இல்ல எங்க மேனிஃபெஸ்டேஷன் இருக்கோ, எங்க உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் வருதோ அந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு சும்மா ஒரு ஜோக்கா பேசின விஷயம். 5 பேர் சேர்ந்து 5 பொண்ணுங்க சும்மா கலாய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேசின ஒரு விஷயம். நாங்க ஒரு போட்டோ கூட எடுத்துட்டு போனோம், நானும் என் சிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணி ஃபியூச்சர் சிஸ்டர் எல்லாம் அப்படின்னு. பட் அது உண்மையாலுமே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இட் வாஸ் எ கியூட் லவ் ஸ்டோரியா. சாண்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நானு, கல்யாணம் இந்த மாதிரி நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. என்ன பேசுற பிரேசில், அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு அவதான் என் வீட்டுல எல்லாம் உட்காந்து கூட பேசினா. அவங்களுக்கு போர்ச்சுகீஸ் தான் தெரியும், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். சரி 2 பேர் எப்படி பேசிக்க போறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்லாம் சாண்டி வாஸ் டூயிங் இட். இட் வாஸ் அ கியூட் லவ் ஸ்டோரி 2 பேத்துக்கும் நடந்தது. சாண்டி அப்படிங்கறது சௌந்தர்யாவா? ஆமா 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 நாங்க சாண்டி தான்
தெரியாது. எல்லாரும் இப்ப சவுண்ட் அப்படிங்கிறாங்க. சில பேர் சவுண்ட் சொல்லுவாங்க, நான் சாண்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, டன். ஸோ ரொம்ப ஒரு அழகான காதல் கதை. சந்தோஷமா வந்து நீங்க உங்களோட இந்த ஹனிமூன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கமிங் டு பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னர் உங்களோட ஃப்ரெண்ட் சௌந்தர்யா ஆகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு சில இதெல்லாம் நான் பார்த்திருந்தேன். அவங்க உள்ள ஒண்ணுமே பண்ணல, ஷி டசன்ட் டிசர்வ், அவங்க வந்து ஒரு டம் அப்படின்லாம் சொல்லி நிறைய அந்த டைம்ல நான் ஒரு 2 months முன்னாடி தான் பார்த்தேன் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு அதே மாதிரி சௌந்தர்யாவோட பிஆர் டீம் தான் இவ்வளத்தையும் பண்றாங்க. அவங்களோட ஃபேன்ஸோ இல்ல அவங்க இவ்வளவு வராங்கன்னா அதுக்கு காரணமே சௌந்தர்யோட பிஆர்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. சோ அது என்ன அப்படியா பிஆர் இருக்காங்களா? மக்கள் ஒன்னும் முட்டாள் கிடையாதுங்க. இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தவங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஸ்டோரியை கேள்விப்பட்டேன். அவங்க டம் அவங்க விளையாடலன்னு அப்படின்னா அவங்க அப்பவே அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள் ஒருத்தவங்க 85 days உள்ள இருக்காங்கன்னாவே அவங்க டிசர்விங்கா இருந்தா மட்டும் தான் முடியும். நீங்க என்ன நீங்க பிஆர் வைங்க இல்ல என்ன வேணா வைங்க, பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும் உள்ள. அந்த இடத்துல நீங்க காமிக்கணும், அது மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவ அதை கரெக்டா பண்ணதுனால மட்டும்தான் அவ எங்க வாய்ஸ் அவுட் பண்ணுமோ எங்க வாய்ஸ் அவுட் பண்ணா, எந்த இடத்துல விளையாடணுமோ விளையாண்டா, மத்த இடத்துல விளையாடல, அவளா இருந்தா அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் தர் ஓன் கேம். அவ யாரோட ஹெல்ப்னாலையும் யாரோட பிஆர்னாலையும் இந்த இடத்துக்கு வந்து நிக்கல. இன்னும் ஃபைனலுக்கும் அவளோட ஓன் திறமைனால அவ போவான்னு எனக்கு we are all hoping for the best. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களோட ஒரு சூப்பர்பான ஒரு டைமில் வந்து எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க கேட்ட உடனே. அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் ஜேர்னி as well as in all you do. தேங்க்யூ ஸோ மச் ஷில்பா. Thank you. Bye. Nature's comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.